back like she wanna talk. So hi guys, welcome to channel Zone 14 Football. So இன்னைக்கு Premier League Game Week 16 ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ don't waste any of the time. நம்ம ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கேம் Arsenal 2 Wolves 1 in Emirates Stadium. ஸோ இது வந்து டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷ் versus the bottom of the table clash. ஸோ ஆர்ஸ்னல் ஈஸியாக இந்த கேமை ஜெயிக்க போகிறாங்கன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தீங்க. பட் அதுதான் கிடையாது. இந்த கேம் வந்து டெஃபினட்டாக ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருந்ததுன்னு சொல்லலாம் நியூட்ரல்ஸ்க்கு. பட் அண்ட் ஆர்ஸ்னல் ஃபேனாக செம டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏதோ ரிசல்ட் வந்துருச்சு. பட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 65 மினிட்ஸ்க்கு எங்கள்கிட்ட ஒரு ஷார்ட் ஆன் டார்கெட் கூட கிடையாது. என்ன தான் பொசிஷன் வச்சு என்னமோ ட்ரை பண்ணாலும் எங்களால் சுத்தமாக பிரேக் பண்ண முடியல. ஏன்னா உல்ஸ் பேட்டர்ன் கிளியராக தெரிஞ்சிச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பார்த்த பஸ் தான் போட போகிறேன். அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க 20th பிளேஸில் இருக்காங்க. ஸோ அதுவும் ஃபஸ்ட் பிளேஸ் டீமோட அவேக்கு வரும்போது இதுதான் பண்ணுவாங்க. பட் நம்ம தான் குயிக்காக இருக்கணும். நம்ம தான் வந்து கொஞ்சம் எல்லா கேமையும் அப்ரோச் பண்ணுற மாதிரி இந்த கேம் அப்ரோச் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு பிளேஸ் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் அதான் சொல்கிறேன், 65 மினிட்ஸ் வரையும் ஷார்ட் ஆன் டார்கெட்டே இல்லை. அதுக்கப்புறமே சாக்கா ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக் க்ரியேட் பண்ணுவார் ஒரு கார்னரில். அது ஓன் கோல் கன்வெர்ட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோலுக்கு அப்புறமே டோட்டலாக இதாகி அவங்க ஒன்று அடிப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக் பை சாக்கா அண்ட் கேம் 2-1 முடிஞ்சது. இதில் என்ன சோகமான விஷயம்னா 3 கோல் உல்ஸ் அடித்தோம், இன்றைக்கி தோற்று போயிட்டாங்க. ஏன்னா அதில் 2 ஓன் கோல். கண்டிப்பா ஆமா. ஆனா 3 கோல் உல்ஸ் அடிச்சு ஒரு பாயிண்ட் கூட எடுக்க முடியலன்றது ரொம்ப வருத்தமான விஷயம் தான். அதுவும் அவங்க அடிச்சு அந்த 1-1 ஆக்கும் போது அதுவே டையிங் மொமெண்ட்ஸ் தான். ஓகே, முடிஞ்சிரா கதை, ஏற்கனவே லீடு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு சிட்டி வில்லா கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து நீங்கள் 2 பாயிண்ட் லூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சிட்டி ஈக்குவல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆஸ்டன் வில்லா 1 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கும். அப்புறம் ரொம்ப மோசமாக இருக்கும் நிலமை. பட் டெஃபினெட்லி அந்த லாஸ்ட் மொமெண்ட் 1 கோல் வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ 3 பாயிண்ட்ஸ்ன்றது எவ்ரி 3 பாயிண்ட்ஸ் 20th பிளேஸ் டீமாக இருந்தால் சரி, செகண்ட் பிளேஸ் டீமாக இருந்தால் அதெல்லாம் மேட்டரே கிடையாது. 3 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். பட் ஆனால் இந்த கேமில் நான் குறிப்பிட்டு இந்த பர்டிகுலர் மொமெண்ட் பற்றி நான் பேசி ஆகணும். ஆஃப்டர் 1-0 அப் எனக்கு தெரிஞ்சு செம பேஸிவ் ஆகிட்டோம். அது ஏனே தெரில. இது வந்து நான் மிக்கல் அர்டேட்டாவை ப்ளேம் பண்ணுறதா பிளேயர்ஸை ப்ளேம் பண்ணுறதான்னு தெரில. பிகாஸ் நானே டச் லைன்லேருந்து பார்த்தேன், அர்டேட்டாவே வந்து பின்னாடி போங்கன்ற மாதிரி சொன்னார். ஆனால் இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, டிஃபென்சிவ் ஷேப்பில் இருந்து ப்ராப்பர் ப்ரெஸ்ஸிங் பண்ணால் கூட பரவாயில்ல, அப்படியே சாணி மாதிரி நின்ன இடத்துல நின்றுருக்காங்க. பாலுக்கு போகல, அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அதாவது உல்ஸ் இந்த கேமில் ஒரு ப்ராப்பர் ஸ்பெல்லே இந்த கேமில் கிடையாது. அவங்கள அப்படியே கேம்குள்ளே வர வச்சிட்டாங்க. அதாவது நீ ஒன்றுமே இல்லை, நீ 1-0 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 1-0 வந்து டெஃபினட்டாக ஒரு ப்ராப்பர் லீடே கிடையாது ப்ரீமியர் லீக்கில், உனக்கே தெரியும். அது அப்படி இருக்கும் போது நீ திருப்பி அவங்க வந்து செட்டிலே ஆகலை. நீ வந்து திருப்பி அட்டாக் பண்ணி இன்னொரு கோல் அடிச்சு கேமை சீல் பண்ணுவியா? அதை விட்டுட்டு படுத்துட்டு எனக்கு அந்த இது சத்தியமாக பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கும்போது நீ பாக்ஸில் அவ்வளோ பால் போடும் போது டெஃபினட்டாக ஒரு பால் மிஸ் ஆகும். டையிங் மொமெண்ட்ஸில் என்ன ஆனாலும் நடக்கலாம். அண்ட் அட்டேட்டா என்ன ப்ளேம் பண்ணுறாரு, டிஃபெண்டர்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம், பாக்ஸில் வந்து கொஞ்சம் அட்டென்டிவாக இருந்துக்கலாம். எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு ஏன் நம்ம டிஃபென்சிவ் மைண்ட் செட்டில் போனோம்? இந்த மென்டாலிட்டினால தான் நம்ம லாஸ்ட் 3 சீசன் நமக்கு வந்து மிஸ் ஆச்சு. அதை அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. பிகாஸ் நீ அட்டாக் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ் என்னைக்கு புரிய போகுதுன்னு தெரியல. அதாவது அவங்க சம ஸ்பெல்லில் இருக்காங்கன்னா நான் போய் அவனை அட்டாக் பண்ண சொல்ல, அவங்க இன்னும் ஸ்பெல்லே அவங்க கிரியேட்டே பண்ணல. இந்த கேமில் ஒன்றுமே பண்ணல. அவங்க நீ 1 கோல் அடிச்சாச்சு, இன்னும் 10 நிமிஷம் நான் டிஃபென்ஸ் பண்ணலாம், அந்த மென்டாலிட்டியே ஆப்போசிட் டீமுக்கு வந்து ஒரு பூஸ்ட் ஆகி அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி டோட்டல் லக் இருந்தது. ஜீசஸ் வந்து டிசம்பரே வந்து ஆஸ் யூஷுவல் டிசம்பர் வர மாதிரி ஜீசஸ் வந்தனால அது ஓன் கோல் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி மாஸ்கேரா ஓன் கோல் அடித்து வின் கிடச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஓகே 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு, ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு. பட் ஆனால் இந்த வே சத்தியமாக எனக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகலை. ஏன்னா நமக்கு சிட்டி வில்லாலாம் எந்த ஃபார்மில் ஆடிட்டு இருக்காங்கன்னு தெரியும், எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னு தெரியும். இப்போவே இந்த அளவுக்கு ஃபம்பிள் ஆச்சுன்னா இட்ஸ் நாட் அ குட் சைன். பட் எனிவேஸ் 3 பாயிண்ட்ஸ் எடுத்துரும். கண்டிப்பாக ஆமாம், நீ சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் லீடு 1-0 இருக்குது. சிட்டி மாதிரி ஒரு டீமோட பண்ணாலே நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. உல்ஸ் மாதிரி ஒரு டீமோட, அதுவும் லாஸ்ட் வீக் தான் யுனைடெட் பார்த்தோம். நம்ம யுனைடெடே ஸ்ட்ரகிளிங்காக தான், ஆன் அண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் தான் இருக்குது. பட் அந்த உல்ஸ் டீமை வந்து டோட்டலாக காலி பண்ண விஷயம் என்னன்னா ஃபுல் அட்டாக் பண்ணது தான். ஏன்னா ஒரு டீம் 2 ஓன் கோல் அடிக்கிறாங்கன்னா அவங்க டிஃபென்ஸ் எவ்வளோ வந்து ஸ்டேபிளாக இல்லைன்னு நமக்கு தெரியுது. ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் ஆர்சனல் மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கீங்க, டைட்டிலுக்கு போகிறீங்க. ஸோ உல்ஸ் மாதிரி 20th பிளேஸ் டீம் 2 பாயிண்ட் தான் வாங்கியிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து ஆல் அவுட் அட்டாக் போட்டு காலி பண்ணியிருக்கணும். அதுவும் ஹோம்ல இந்த மாதிரி வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ண மாதிரி இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு. ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கிற வரைக்கும் அது ஓகே, அவங்க ஷேப்ல இருந்தாங்க, ஒரு மோட்டிவேஷன் இருந்தது அவங்களுக்கு டிஃபென்ஸ் பண்றதுக்கு. 1 கோல் போனதுக்கு அப்புறம்
டெஃபினட்டாக 2-0 அடிச்சிருக்கணும். இல்லை மைண்ட் செட் 1-0 முடிச்சிருந்தாலும் அட்டாக் பண்ணி அப்படி முடிச்சிருக்கணும் கேமை. இவங்க ஆடின ஷப்பா எனக்குலாம் சத்தியம் 3:30 மணி வேறு யோசிச்சுப்பாரு நைட்டு. என்னமோ ஓகே இந்த கேம் அவ்வளோதான்ற மாதிரி போக வேண்டியதான். நெக்ஸ்ட் கேம்ஸ் எப்படி ஆட போகிறோன்னு தெரில. கண்டிப்பாக எனக்கு வரிங் சைன்ஸாக தான் இருக்குது ப்ரீமியர் லீக் பொறுத்த வரையும். கண்டிப்பாக பார்ப்போம். கண்டிப்பாக அட்டாக் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம். லிவர்பூல் 2 பிரைட்டன் 0. லிவர்பூலுக்கு அற்புதமான ஒரு 3 பாயிண்ட்ஸ். சரியான ஸ்டார்ட் கேமில் ஒரு புவர் கிளியரன்ஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் மினிட்லேயே. அதை கோமஸ் செமையாக ஹெட் பண்ணி எக்கிடிகே சரியான கோலு. ஸோ எக்கிடிகே டபுள் இந்த கேமில். அண்ட் இந்த கேம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கிடிகே எல்லா இடத்துலையும் இருந்தார். பயங்கரமாக விங்லேருந்து கட் பண்ணி ட்ரிபிள் பண்ணி செம ஷாட்ஸ் அடிப்பார். நிறையா ஷாட்ஸ் வெளியே போவோம். பட் இன்றைக்கே வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் ஃபியூச்சர் கேம்ஸில் வந்து இவ்வளோ வேஸ்ட்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா பிரைட்டன் இந்த கேம் பயங்கர பிரைட்டாக இருந்தாங்க. அவ்வளோ சான்ஸ் போஸ்ட்டில் அடித்தாங்க, போஸ்ட்டுக்கு பக்கத்தில் போகுது, சேவ்ஸு. ஸோ இன்றைக்கி லிவர்பூலுக்கு வந்து வெரி லக்கி டே. ப்ளஸ் அவங்க நிறையா க்ரியேட்டும் பண்ணாங்க. பட் எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தது சாலா விளையாடுவாரா. பட் ஆனால் அவர் பெஞ்சில் தான் ஸ்டார்ட் பண்ணார். இருந்தாலும் 25th மினிட்லேயே கோமஸ் இன்ஜுரினால உள்ளே வந்தார். அண்ட் செகண்ட் கோல் லிவர்பூலுக்கு வந்து கார்னரில் வந்தது. அந்த கார்னர் அடிச்சது சாலா, சம கார்னர். அண்ட் ஈவன் அவர் ஒரு கோல் கூட அடிச்சிருக்கலாம் லாஸ்ட் மினிட்ஸ்ல வந்து கியேசா ஒரு அன்செல்ஃபிஷ் கோல் அடிச்சிருக்கலாம். ஆக்சுவலி உண்மையிலே சாலா மிஸ்ஸிங் வந்து அந்த ஃபிளாங்க்ல கிளியரா தெரியுது. ஏன்னா அவர் அந்த இடத்துல போட்டதுக்கு அப்புறம் தனி பூஸ்ட் வந்துருச்சு அந்த டீமுக்கே சொல்றேன். அவ்வளோ பிரைட்டா இருந்தது. இந்த ஆக்சுவலி நேற்று மேட்ச் நீ பார்த்தனா லிவர்பூல் அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அது கிரியேட்டட் லாட் ஆஃப் சான்சஸ். சாலாக்கு நிறைய சான்ஸ் வச்சிருக்கோம். எக்கிடிகே நினச்சிருந்தா 4-5 கோல் அடிச்சிருக்கலாம். ஸோ நிறைய சம இதாக இருந்தது. பட் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இதுதான் நம்ம மென்ஷன் பண்ணோம், சாலாவோட ப்ரெசன்ஸ் எந்த அளவுக்கு கேமை சேஞ்ச் பண்ணுதுன்னு. பட் ஆனால் லிவர்பூல் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ண போகிறாங்க. பிகாஸ் சாலா ஆஃப்கான் போயிடுவார். ஆஃப்கானுக்கு அப்புறம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஆர்னே ஸ்லாட் வந்து ஆட வைக்க மாட்டார். அதான் டிசிஷன் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு அது. ஸோ கண்டிப்பாக லிவர்பூலுக்கு அந்த ஃப்ளாங்கில் இன்னொரு பிளேயர் நீங்கள் வாங்கியே ஆகணும். அதுவும் சாலா ரீப்ளேஸ்மெண்ட் டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக ஜனவரியில் விற்றுருவாங்க. சாலாவே வந்து நீங்கள் விற்றுருங்க, இல்லைனா நான் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுவேன். அவ்வளோதான். அண்ட் ஆமாம், ஸோ கியேசா தான் இப்போ ஒன்லி லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர் இருக்காரு டீமில். லெஃப்ட் ஃபுட்டட் அடே அவன் ரைட்ரா, அவன் ரைட்டு, அவனும் ரைட்டு தான். அவ்வளோதான். அப்போ கர்டிஸ் ஜோன்ஸா எலியாட் இருந்தான், எலியாட்டும் போயிட்டான். ஓகே, ஆனால் இது மென்ஷன் பண்ணி ஆகணும். முகமது சாலா வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, பிஎல் ரெக்கார்ட், வேன் ரோனி ரெக்கார்டை பிரேக் பண்ணி அதிக இன்வால்மெண்ட், கோல் இன்வால்மெண்ட் ஃபார் சிங்கிள் டீம். கரெக்டா? அதானே அந்த இது தானே ஏதோ கண்டிப்பாக கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட். கோல்ஸ் தான். ஸோ வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காரு. அண்ட் என்ன ஒரு இதுனா லாஸ்ட் கேம் கிட்டத்தட்ட லாஸ்ட் கேமில் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறாரு. ஸோ லிவர்பூலுக்கு எக்கிடிகே ஃபார்மில் இருக்கார். அவர் தான் ஃபஸ்ட்லேருந்தே ஃபார்மில் இருந்தார். இசாக் வந்ததுக்கப்புறம் அப்படி இப்படின்னு உள்ள வெளியேன்னு போட்டாங்க. திருப்பி எக்கிடிகே ஃபார்முக்கு வந்துட்டார். எஸ் அண்ட் ஷோர். எக்கிடிகே வந்து இந்த கேம் நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க, அதனால பிரச்சனை இல்லை. பட் நெக்ஸ்ட் கேம்ஸில் வந்து கொஞ்சம் பாஸும் பண்ணணும். சுத்தமாக பாஸே பண்ண மாட்டுறாரு. ஃபுல்லாகவே எல்லாமே செல்ஃபிஷாக ஷாட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஏற்ற மாதிரி 2 கோல் அடிச்சிட்டாரு. பட் எல்லா நாளும் கோல்ஸ் வராது. ஸோ அந்த நாளில் அந்த பாஸ் வந்து பயங்கர குரூஷியலாக இருக்கலாம். பட் வெரி குட் 3 பாயிண்ட்ஸ் ஃபார் லிவர்பூல். அண்ட் அந்த ஸ்லம்ப்லேருந்து வந்துட்டாங்க வெளியே. ஸோ இதே கண்டினியூ பண்ணுறாங்களா பார்ப்போம். Going on to the next game, Burnley 2, Fulham 3 in Turf Moor. And ஃபுல்லாமுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 பாயிண்ட்ஸ். பிகாஸ் உனக்கே தெரியும், டேபிள் கீழே வந்து அது ஒரு பெரிய டை போயிட்டு இருந்தது. அண்ட் பர்ன்லிக்கு இது ரொம்ப முக்கியமான மேட்சாக இருந்தது. ஏன்னா அவங்க பாட்டம் ஹாஃப்லேருந்து எப்படியாவது மேலே வரணும், இல்லை பாயிண்ட் டெஃபிசிட்டை கம்மி பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் டை. அதுக்கேற்ற மாதிரியுமே ரிசல்ட் 3-2 போயிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் கோல் எமில் ஸ்மித் ரோ அடிப்பார். அது வந்து புவர் டிஃபெண்டிங் அண்ட் கார்னரில் வந்து ப்ராப்பராக டிஃபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈஸியாக ஒரு டேப்பின் கிடச்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கம்பேக் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஒகோசெக்கோ வந்து செமையான ஒரு ஃபினிஷ் பண்ணியிருப்பார். 1-1 ஆகும். பட் திருப்பி ஆஃப் ஆயிடுவாங்க. அண்ட் ஹாரி வில்சன் மென்ஷன் பண்ணி ஆகணும், இந்த கேம் ஒரு கோல் அண்ட் அசிஸ்ட். அந்த அசிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு போடுவார், அதான் செகண்ட் கோல் கன்வெர்ட் ஆகும். கேல்வின் பாசி செம்ம ஹெட்டர் அடிப்பார். அண்ட் நெக்ஸ்ட் கோல் அவரே வந்து அடிப்பார். செம்ம கலர். அண்ட் 3-1 ஆயிடுச்சு. அண்ட் திருப்பி அந்த கேம் அவ்வளோதான், அதோட பெட்டுக்கு போச்சுன்னா கிடையாது. அப்புறம் 86 மினிட்ல சானே வந்து அடிச்சு 3-2 ஆக்குவார். அதுக்கப்புறம் எண்டிங் மொமெண்ட்ஸ் வரையுமே செம்ம டைட்டாக போச்சு. 3-3 ஆகுமா இல்லை 4-2 ஆகுமா அப்படின்னு இருக்கும்போது 3-2 முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபுல்லாமுக்கு இது முக்கியமான 3 பாயிண்ட்ஸ்.
எஸ், அண்ட் ஹாரி வில்சன் தான் ஃபுல்லாக பயங்கரமாக காப்பாற்றிருக்காரு ரீசெண்ட் வீக்ஸில். டாப் ஃபார்ம் அண்ட் டாப் கேம், 5 goals, சம த்ரில்லர். ஸோ எண்ட் டு எண்ட் ஆக்ஷன். எஸ், அண்ட் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், செல்சி டேக் ஆல் 3 points at Stamford Bridge. ஒரு கம்ஃபர்டபுள் 2-0 win at Everton, and Cole Palmer returns to scoring ways for Chelsea, and it's a very big boost செல்சிக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பட் அகெயின் ஸ்டார் ஆஃப் த ஷோன்னு பார்த்தா மாலோ குஸ்டோ தான். ஏன்னா ஒரு கோல் அண்ட் ஒரு அசிஸ்ட். ஃபர்ஸ்ட் பாமர் கோலுக்கு ஒரு நல்ல அசிஸ்ட் போடுவார், அண்ட் ஆல்சோ செகண்ட் கோல் வந்து பெட்ரோ நெட்டோ செம்மையாக விங் பிளே பண்ணி ஒரு நல்ல பாஸ் போடுவார், குஸ்டோ கோல் அடிச்சிருவாரு. அண்ட் ஆல்சோ இந்த கேம் வந்து கார்னாச்சோ ஒரு 2-3 கோல் அடிச்சிருந்திருக்கலாம். அவ்வளோ அற்புதமான பொசிஷன்ஸில் இருந்தார், அண்ட் ஒரு ஓப்பன் கோல் சான்ஸ் கூட கிடைக்கும், அதுவும் வெளியே அடிச்சிருவாரு. ஸோ கண்டிப்பாக கார்னாச்சோ வந்து அந்த ஃபினிஷிங் டச் இருந்துருந்துச்சுன்னா செல்சி கண்டிப்பாக நிறையா கோல்ஸ் அடிச்சிருந்துருக்கலாம். அண்ட் செல்சிக்கு வெரி இம்பார்ட்டன்ட் 3 points அண்ட் அ குட் டீம் பர்ஃபார்மன்ஸ், அண்ட் அவங்க விங்கர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்காங்க. பாமர் ஆல்சோ ரிட்டர்ன்ஸ். ஸோ வெரி குட் சைன்ஸ். கண்டிப்பாக. ஏன்னா பால்மரோட ரிட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. பிகாஸ் செல்சி வந்து இப்போ ஃபார்ம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தது. பால்மர் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும் போது கண்டிப்பாக கேமை சீக்கிரமாக பெட்டுக்கு போட்டுருவாங்க. அண்ட் அட்டாக்கிங் வைஸ் செல்சி இந்த சீசன் எவ்வளோ டேஞ்சரஸாக இருந்தாங்கன்னு தெரியும். அண்ட் டிஃபென்சிவ் வைஸுமே வந்து சில மேட்சஸ் வந்து ரொம்ப ஸ்லாப்பியாக இருப்பாங்க, சில மேட்சஸ் ஈஸியாக க்ளீன் ஷீட் வச்சுருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ராபர்ட் சான்சஸ் தான் வந்து இந்த டாப் க்ளீன் ஷீட்ஸில் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கார் அவர். ஸோ அவங்க அதான் சொல்கிறேன், ஆன் அண்ட் ஆஃபாக இருக்காங்க. அவங்க டேனா செல்சி ஈஸியாக ஜெயிச்சிடறாங்க, அவங்க டே இல்லைனா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் மெயின் பிளேயர்ஸ் ரிட்டர்ன் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொசிஷனை சீல் பண்ணிடுவாங்க. அண்ட் டைட்டில் ரேஸில் அவங்களும் பின்னாடி வந்துட்டு தான் இருக்காங்க. யா, அண்ட் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 3, ஸ்பர்ஸ் 0 இன் ஃபாரஸ்ட் ஸ்டேடியம். அண்ட் இந்த ஃபாரஸ்ட்க்கு வந்து செம இம்பார்ட்டன்ட் வின், பிகாஸ் இந்த ரெலிகேஷன் ஜோன்லேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் 18 points எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச் முக்கியமாக கேலம் ஹட்சனோட தான் 2 கோல் ஒரு அசிஸ்ட், செம பர்ஃபார்மன்ஸ். அண்ட் யூஸ்வலாக நம்ம ஸ்பர்ஸ் வந்து சத்தியமாக அவங்கள ப்ரெடிக்டே பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம், பிகாஸ் அவங்க மோசமான ஃபார்மில் இருந்தாங்க. பட் லாஸ்ட் கேம் தான் சாம்பியன்ஸ் லீக்கில் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க. அண்ட் ஃபாரஸ்ட் வந்து ரெலிகேஷன் பேட்டிலிங் டீம், கண்டிப்பாக அவே கேம். பட் 3-0 தோக்குறது வந்து டெஃபினெட்லி அ ஸ்பர்ஸ் பிஹேவியர். எப்போதுமே இது மாதிரி தான் பண்ணுவாங்க, அவங்கள வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது, அதுதான். பட் ஆனால் உண்மையிலே பாராட்டுகள் ஃபார் ஃபாரஸ்ட், பிகாஸ் செம பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி மேட்சஸில் தான் அவங்க மஸ்ட் வின் பண்ணால் அவங்க ஜெயிக்கிற மேட்ச்னால் சால்டாக ஜெயிக்கிறாங்க. இதே மேட்ச் இந்த மாதிரி தான் லிவர்பூல் போய் ஆன்ஃபீல்டில் போய் ஜெயிச்சாங்க. ஸோ அவங்க டேன்னு வையன் ஃபாரஸ்ட் ஈஸியாக ஜெயிச்சிடறாங்க. அண்ட் இப்ராஹிமா சங்காரையும் மென்ஷன் பண்ணோம், ஒரு கோல் அண்ட் அசிஸ்ட், அதில் ஒரு பேங்கர் வேறு அடிச்சிருப்பார். அண்ட் கேலம் ஹட்சனோட ஃபஸ்ட்டு கோலுக்கு அவர் தான் செட்டப் பண்ணுவார். ஸோ ஹட்சனோட அண்ட் சங்காரே 2 பேரும் கேம் அழகாக முடிச்சு விட்டாங்க. எஸ், ஏன்னா நான் ஸ்பர்ஸ் இந்த கேம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா ஸ்பர்ஸ் அவேல வந்து நல்லா ஆடிட்டுருந்தாங்க இந்த சீசனை. அதனால் ஓகே, நாட்டிங்ஹாமும் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருந்தாங்க. ஓகே, ஸ்பர்ஸ் வந்து திரும்பியும் பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க, திரும்பியும் வருவாங்கன்னு நினச்சேன். பட் 3-0 ஒரு கம்ப்ளீட் ஷோ கொடுத்துட்டாங்க ஃபாரஸ்ட்டு. அண்ட் அவங்களுக்கு இந்த 3 points வந்து அந்த பாட்டம் ரெலிகேஷன் ரேஸ்க்கு பயங்கர ஒரு நல்ல ஒரு குஷன் கொடுத்துருக்கு அவங்களுக்கு. ஏன்னா பர்ன்லி பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க, வுல்ஸ் அவங்களோட பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லீட்ஸும் வந்து 1 point தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் பார்த்தா அந்த 3 points வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக. எஸ், அண்ட் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், ஒரு பயங்கர த்ரில்லிங்கான கேம் லண்டன் ஸ்டேடியமில். வெஸ்ட் ஹாம் 2, ஆஸ்டன் வில்லா 3. ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்தாங்க வில்லா. ஏன் அவங்க டாப் 3ல இருக்காங்கன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் வெஸ்ட் ஹாம்க்கு தான் ஒரு பயங்கர ஃபயரான ஸ்டார்ட். இந்த சீசனோட ஃபாஸ்டஸ்ட் கோல் மேத்யூஸ் ஃபெர்னாண்டஸ் அடித்தார். கோன்சா ஒரு போர் மிஸ்டேக் பண்ணுவார் பேக்கில், அதை எடுத்து டாப் கார்னரில் ஒரு செம ஃபினிஷ் போடுவார் மாத்யூஸ் ஃபெர்னாண்டஸ். பட் சூன் வில்லா கேமுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு நல்ல கிராஸ் வரும் உள்ள, வாட்கின்ஸ் ஸ்டைலில் லைட்டாக போடும், பட் மாவர போனோம் சோன் கோல். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டார் ஆஃப் த ஷோ வந்து ஈஸிலி அவங்களோட மிட்ஃபீல்டர் மார்கன் ராஜர்ஸ் ஒரு டபுள். அதுவும் அந்த செகண்ட் கோல் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து ஒரு பேங்கர் அடிப்பார் பாருங்க, வேற லெவல். பட் ஸ்டில் இதுக்கெல்லாம் முன்னாடி போவன் வந்து 2-1 வெஸ்ட் ஹாம் வந்து அஹெடாக கொண்டு போவார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே. ஸோ வெஸ்ட் ஹாம்க்கு நல்ல அந்த ஹோப்ஸ் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து வில்லா செதைச்சிட்டாங்க. அவ்வளோ சான்ஸ், அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் yes, Villa take all 3 points in 6 consecutive Premier League win, and only 1 point below City and 3 points below Arsenal. கண்டிப்பாக. ஏன்னா இந்த கேம் கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், பிகாஸ் 2-1 அஹெடாக இருந்தாங்க. 2-2 ஆச்சு. ஸோ லண்டன் ஸ்டேடியமில் கண்டிப்பாக வெஸ்ட் ஹாம் பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ண மாட்டான்னு நினச்சேன். ஏன்னா அவங்களுக்குமே இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெலிகேஷன்லேருந்து வெளியே ட்ராப் ஜோன்லேருந்து வெளியே வரதுக்கு. பட் ஆனால் வில்லா ஷோட் சம் கேரக்டர். இதுதான் அவங்க லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாக பண்ணிட்டுருக்காங்க, எங்களோடையே தான் பண்ணாங்க.
அண்ட் இப்போ அது பண்ணனால இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அதாவது ஆர்சனல், சிட்டி அண்ட் வில்லாக்குள்ளே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் கேப் தான் இருக்குது. ஸோ ஒன் கேம் யாராவது ஸ்லிப் ஆனால் கூட யார் வேணாலும் ஃபஸ்ட் பொசிஷன் போகலான்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆஸ்டன் வில்லா இப்போவுமே சொல்கிறேன் செம்ம டேஞ்சரஸ் டீம் டு ப்ளே. Going on to the next game, Crystal Palace 0, Manchester City 3 in Sellers Park. And Manchester City அவங்க ஃபார்மை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக ஒரு டாப் ஃபார்மில் இருக்காங்க. என்ன கேமாக இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. முக்கியமாக இந்த கேம் வந்து கிறிஸ்டல் பேலஸ் அவே ஃப்ரம் ஹோம் டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி கேம். அதுக்கேற்ற மாதிரி பேலஸ் வந்து செம பிரைட்டாக ஆடிருப்பாங்க. அவங்க சான்சஸ் அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் சிட்டி மாதிரி ஒரு குவாலிட்டியான டீம் பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு சான்ஸ் போதும் அவங்க கேமுக்குள்ளே வர்றதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து மேத்தியஸ் நியூனஸ் ஒரு செம கிராஸ் போடுவார். அண்ட் ஹாலாண்ட் புல்லட் ஹெட்டர் அடித்து 1-0 அஹெட் போவாங்க. அதுக்கப்புறமும் செகண்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ் அவ்வளோ பெனட்ரேட் பண்ணி கோல்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் டோனருமா வாஸ் குட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் ஃபோடனுமே ஃபார்மில் இருக்கார். அவருமே ஒரு கோல் அடித்து 2-0 ஆக்குவார். அண்ட் அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு கேம் ஓவர். அதுக்கப்புறமும் கிறிஸ்டல் பேலஸ் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் லாஸ்ட்டில் ஒரு மிஸ்டேக்னால சாவினியோ ஃபுல் ரன் எடுத்து பெனால்ட்டி வாங்கி அண்ட் ஹாலாண்ட் அகெயின் ஸ்கோர்ஸ் அண்ட் 16 கேம்ஸில் 17 கோல்ஸ் அடிச்சிருக்காரு ப்ரீமியர் லீக்கில். செம ஃபார்மில் இருக்காரு. அண்ட் 3-0 அவே ஃப்ரம் ஹோம் டு பேலஸ் வந்து டாப் கிளாஸ் ரிசல்ட். இந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா சிட்டி வந்து அதான் சொல்கிறேன் 2 பாயிண்டில் தான் இருக்காங்க இன்னும் டிஃப்ரென்ஸு. ஸோ எப்போ வேணாலும் டாப் பொசிஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அதுவும் வந்து நம்ம லாஸ்ட் சீசன்ஸே பார்த்துருக்கோம். என்னதான் அவங்க காம்படிட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்டில் இருந்தாலும் அவங்க இந்த ஜான்வரி பிப்ரவரியில் ஒரு ரன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ரன்னை வந்து யாராலையும் பிடிக்கவே முடியாது. பட் இப்போவே ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சுற்றி இருக்காங்க. வில்லா, ஆர்சனல்லாம் கொஞ்சம் அவங்களோட 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் சிட்டி அந்த ஃபார்மை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள நிறுத்தவே முடியாது. அதுவும் எஸ்பெஷலி அவங்களோட ஃப்ரண்ட் மென் இந்த ஹாலண்ட், ஃபோடன் இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஸ்கோர் பண்ணிட்டுருக்காங்க எல்லா கேம்லேயும், ஆல் காம்படிஷன்ஸ். ஸோ இந்த சிட்டியை பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நீ பார்த்தனா யூஸ்வலாக ஹாலண்ட் அடிப்பார். இப்போ ஃபோடனும் ஜாயின் பண்ணிட்டாரு. இவங்க 2 பேர் இல்லாமல் ரயான் ஷெர்கி இந்த வாட்டி பயங்கரமாக பண்ணிட்டுருக்காரு. அசிஸ்ட் மேலே அசிஸ்ட்டாக போடுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் வந்து அட்டாக்கிங் பிளேயர்ஸ் வந்து பிரைட்டாக ஆடும்போது சிட்டி மாதிரி டீம் எப்படியாவது ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த கேமில். எவ்வளோ டைட் கேமாக இருந்தாலும் அவங்க ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நீ சொன்ன மாதிரி இந்த மாதிரி டைமில் தான் அவங்க ஃபார்முக்கு வருவாங்க, இந்த டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரிலாம். ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷர் ஃபீல் ஆகுதோ அந்த டைமில் தான் இவங்களுக்கு ப்ரெஷர் ஃபீல் ஆகாது. ஸோ உண்மையிலே ஒரு ஆர்சனல் ஃபேனாக திருப்பி சிட்டியோட டைட்டில் ரேஸ் போகும்போது எனக்கு கண்டிப்பாக லைட்டாக பயமாக தான் இருக்குது. பிகாஸ் நாங்கள் ப்ரெஷர் ஃபீல் ஆகணுன்னா சின்ன டீமோடையும் பாயிண்ட் லூஸ் பண்ணுவோம். பட் இந்த சீசன் அப்படி இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் சிட்டி வந்து எனக்கு தெரில பாயிண்ட் லூஸ் பண்ணுவாங்களான்னு தெரில. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆடிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரீமியர் லீக் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். எஸ். அண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சோம், ரெயிண்டர்ஸ் தான் நெக்ஸ்ட் கேடிபி அந்த பொசிஷன் பிடிப்பாருன்னு நினச்சோம். பட் இப்போ பார்த்தா ரயான் ஷெர்கி வந்து நீ சொன்ன மாதிரி அவ்வளோ க்ரியேட் பண்ணுறாரு சான்சஸ். அத்தனை அசிஸ்ட் வருது ரீசன்ட் கேம் வீக்ஸாக. ப்ளஸ் அவரை அந்த ஸ்கோரிங் அபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ பயங்கர மல்டி ஃபேசட்டட் பிளேயராக இருக்கார். அதுவும் செம்ம சீப்பாக வாங்கினாங்க இந்த சீசன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்கெயின் பைஸ் ஆஃப் த சீசனாக ஆகலாம். ஸோ பார்ப்போம் எண்ட் ஆஃப் த சீசனில் எப்படி முடிக்கிறாங்கன்னு. அண்ட் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், ஒரு சரியான derby rivalry game, Tyne-Wear derby after 2016 for the first time. Sunderland homeல and Sunderlandக்கு என்ன ஒரு அற்புதமான 3 points இந்த ரைவல்ஸோட ஒரு 1-0 victory. அதுவும் நிக் வால்டமாடா என்ன ஒரு அற்புதமான கோல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சண்டர்லாண்டுக்கு சரியான ஹெட்டர். நான் கூட என்னடா அட்டாக்கிங் ஹெட்டர் அடிக்கிற மாதிரி அடிக்கிறானே. ஓகே, அப்போ பார்த்தா சண்டர்லாண்ட் ஒரு கிராஸ் மறந்துட்டான். நெட் இருந்ததுன்னு பார்த்து அப்படியே ஒரு ஹெட்டர் அடிச்சிட்டான். உண்மையிலே ஒரு டாப் ஹெட்டர். பட் ஆனால் இது ஒரு ஆப்போசிட் சைடில் ஓன் கோல். கண்டிப்பாக. அதுவும் இந்த கேம் வந்து என்ன சொல்கிறது, சான்சஸ் ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. பயங்கர டிஃபென்சிவ், பயங்கர ஃபிசிக்கலான கேமு. 9 எல்லோ கார்டு வந்தது இந்த கேமில். அதுவும் இந்த இன்ஜுரி டைமில் மட்டும் 4 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் பயங்கர ஃபிசிக்கலான ஒரு டிமாண்டிங் கேமு. அண்ட் கண்டிப்பாக வந்து கடைசியில் 2 டீமுக்குமே சான்சஸ் கிடச்சிது. ஸோ சண்டர்லாண்ட்க்கு இசிடோர் வந்து ஒரு நல்ல ஷாட் அடிப்பார், ராம்ஸ்டேல் செம சேவ் போடுவார். அண்ட் டையிங் மொமெண்ட்ஸில் வந்து ஒரு மர்ஃபி கிராஸ் டிஃப்ளெக்டட் ஆகி உள்ளே வரும், விசா அப்படியே ஃபுல் ஃபோர்ஸில் டைவ் அடிப்பார். பட் காலில் பட்டுருந்துச்சுன்னா ஈக்குவலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ சண்டர்லாண்ட் டேக் 3 points and stay in the top half of the table. And Newcastle இந்த பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணனால அவங்க பாட்டம் ஹாஃபில் இருக்காங்க. அதுவும் ரைவல்ஸோட மிஸ் பண்ணதை ரொம்பவே வருத்தப்படுவாங்க. 2016க்கு அப்புறம் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி. ஸோ சண்டர்லாண்ட் ஃபேன்ஸுக்கு ஒரு அற்புதமான மூமெண்ட்.
கண்டிப்பாக. அண்ட் ஆக்சுவலி சண்டர்லாண்டோட ஃபார்ம் மென்ஷன் பண்ணி ஆகணும் இந்த டர்பியில். லாஸ்ட் 10 டர்பி கேம்ஸ் இன் ப்ரீமியர் லீக் 10மே வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேம் யார் வின்னுக்காக மோஸ்ட்டாக ஆடினதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டர்லாண்ட் தான். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ சான்சஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஓல்டமாடா கோல் வந்து கிடச்சிது. பட் அது இல்லைனாலும் அவங்க வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியில் க்ரியேட் பண்ணி அடிச்சிருப்பாங்க. பிகாஸ் தே வாண்டட் த மோஸ்ட். இந்த ரைவல்ரியை ரொம்ப தீவிரமாக எடுத்து ஆடினது அவங்க தான். அவங்க பிளேயர்ஸோட பேஷன்லேயே நீ பார்த்துருப்ப. அண்ட் ஆஃப்டர் மேட்ச் ஃபோட்டோ ஷூட்டும் இருந்தது. ஆக்சுவலி எஃப்ஏ கப் முடிச்சுட்டு நியூ கேசல் டீம் பண்ண மாதிரி அதே மாதிரி ஃபேன்ஸுக்கு பின்னாடி இவங்க ஃபோட்டோ எடுத்து அது பயங்கரமான மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைவல்ரி இஸ் பேக் இன் ப்ரீமியர் லீக். அண்ட் சண்டர்லாண்ட் வந்து அது ஃபஸ்ட்டு பஞ்சை கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேம் ஜேம்ஸ் பார்க்கில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பட் டெஃபினெட்லி ஒரு நல்ல கேமாக இருக்கும். அந்த கேமுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். And going on to the next game, Leeds United won, Brentford won in GTEC Community Stadium. ஸோ இதுவுமே வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள் கிளாஷ். ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் யார் யார் எடுக்கிறாங்களோ அவ்வளோ அவங்களுக்கு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேர்த்துக்குமே ஸ்டேல்மேட்னால ஈச் அ பாயிண்ட். இது வந்து பேட் ரிசல்ட்னு நம்ம சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் ஃபுல் ஃப்ளெஷ்டாக அதை என்ஜாயும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பிரென்ஃபர்டுக்கு கூட ஓகே, அவங்க வந்து டாப் ஆஃப் டேபிள் வர ட்ரை பண்ணாங்க. லீட்ஸுக்கு வந்து ஒரு பாயிண்ட்மே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 1 பாயிண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தால் ஃபாரஸ்ட்டோட ஈக்குவல் பண்ணி 18 பாயிண்ட்ஸ் போயிருப்பாங்க. பட் ஓகே, இட்ஸ் அ ஃபேர் ரிசல்ட் பிகாஸ் பிரென்ஃபர்ட் ஹேட் தேர் சான்சஸ், லீட்ஸ் ஹேட் தேர் சான்சஸ். அண்ட் ஜார்டன் ஹெண்டர்சன் பிரென்ஃபர்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு கோல் அடித்து ஏர்லி லீட் கொடுப்பாரு. அண்ட் அது ஈக்குவலைஸ் பண்ணி கால்வர்ட் லெவின் 1-1 ஆக்கியவர். கால்வர்ட் லெவினோட ஃபார்ம் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். லாஸ்ட் 4 கேம் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காரு. அவர் பழைய எவர்டனில் இருந்த ஃபார்ம் வந்து இப்போ வருது. அண்ட் லீட்ஸோட அட்டாக்கிங் யூனிட்டே இப்போ நல்லா ஆடுறாங்க. லாஸ்ட் 4 கேம்ஸாக நீ பார்த்துட்டு இருப்பீங்க, பயங்கரமாக கோல் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக லீட்ஸோட கேம் வந்து டெஃபினெட்லி அ குட் கேம்ஸ் டு வாட்ச். பிகாஸ் ஒரு நியூட்ரலாக பார்க்கும்போது அவங்க கேம்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு ப்ரொமோட்டட் சைட் மாதிரியே இருக்காது. தே ஆர் வெரி மச் குட் வித் தேர் அட்டாக். கண்டிப்பாக இந்த 1 பாயிண்ட் எஸ்பெஷலி அவங்க அந்த பாட்டம் 3ல வெஸ்டாம், வுல்ஸ், பர்ன்லி எல்லாருமே வந்து பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணும்போது அந்த 1 பாயிண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கால்வர்ட் லூயின் நீ சொன்ன மாதிரி சரியான ஃபார்மில் இருக்காரு. ஒருவேளை வேர்ல்ட் கப்புக்கு போகணுன்னு ஆசைப்படுறாரு போல் இங்கிலாந்து ஸ்குவாடோட. ஸோ கண்டிப்பாக கேன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர். பட் ஸ்டில் வந்து அந்த பெஞ்சில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தா. ஆமாம். எஸ். அண்ட் முடிஞ்சிருச்சு ரிவ்யூ. ஆனா என்னடா எங்க கேம மறந்துட்டியடா டேய். ஐயோ, உங்க பிக்சர் நீ சொல்லு என்ன நடக்கும். எப்ப பார்த்தாலும் மண்டே போட்டு செய்றாங்க. ஆமா, அப்போ போன்மவுத் வந்து போன சீசன் எங்களை வச்சு புரட்டி போட்டு எடுத்தாங்க. ஸோ இந்த சீசன் கொஞ்சம் பேட் ஃபார்ம்ல இருக்காங்க கரண்ட்லி. ஸோ அது நாங்கள் கொஞ்சம் குட் ஃபார்ம்ல இருக்கோம். ஸோ இதை வச்சு ஏதாவது பாயிண்ட் எடுக்க முடியுதா பார்ப்போம். நீ சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் வீக் சொன்னல, அன்பிரடிக்டபிள் தான், நம்ம ப்ரெடிக்டே பண்ணவேன் நான். சேம் எதுனாலும் நடக்கலாம். அதாவது நீங்கள் பயங்கரமாக இப்போ உல்ஸை போட்ட மாதிரி அடித்து நவுத்தலாம், இல்லை போன்மவுத் வந்த மாதிரி போன சீசன் அடித்த மாதிரி அடிக்கலாம், இல்லைனா எதுவுமே இல்லாமல் சப்பையாக ஸ்டேல்மேட்டாக முடியலாம். ஸோ என்னன்னு தெரில. பட் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். அண்ட் இந்த ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரிவ்யூ தான் நல்லாவே போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கேம் வீக். ஏன்னா எல்லா பெரிய டீம்ஸும் ஜெயிச்சிட்டாங்க. கொஞ்சம் அப்செட் தான் இருந்தது. பட் நெக்ஸ்ட் கேம்ஸ்லலாம் கண்டிப்பாக நிறையா டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். 17, 18, 19 கேம் வீக். ஏன்னா எண்ட் ஆஃப் த இயர் வந்துட்டோம். ஸோ எக்ஸைட்டட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை ரெகுலராக ரீச் ஆகும். அண்ட் பை கைஸ்.